அன்னைக்கு சார் அரசியலில் வந்து அவர் எம்ஜிஆர் அவர்களை பேசியிருக்காங்க, ஒரு காலத்தில் கூட இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் எதிர்நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. திமுக கூட பயணிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு எதிர்நிலைப்பாடு ஆயிடுச்சு. ஆனால் அரசியலில் இவருக்கு இருந்த செல்வாக்கு எப்படி இருந்துச்சு சார்? ஒரு இம்பேக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இவருக்கு இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு? இம்பேக்ட் இவர் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய இளைஞர்கள் அவர் பக்கம் முழுமையாக இருந்தார். அவர் அவருடைய கட்சிக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தார், திடீர்னு அந்த பேர் ஞாபகம் வரல. ஜகாத் கமிட்டிங்கிற பேர் வச்சிருந்தார். அந்த ஜகாத் கமிட்டியில் நிறைய இளைஞர்கள் வந்து சேர்ந்தாங்க. இளைஞர்கள் எல்லாம் அவருடைய பேச்சினால் ஈர்க்கப்பட்டாங்க. அது ஒரு தடவை அது இன்னொரு வழக்கு வந்து எங்கே போனாலும் இளைஞர் பட்டாலும் அவர் பின்னாடி இருக்கும். பெரியவர்கள் யாரும் வர்றதில்லை அவருக்கு பின்னாடி. பெரியவர்கள் எல்லாம் முஸ்லீம் லீக் அப்படி இப்படின்னு போவாங்களொழிய அவங்க வரமாட்டாங்க. வயதானவங்க யாரும் அவர் கூட வரமாட்டாங்க.